குட் மார்னிங் ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேஷன் பார்த்துடலாம். நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்ஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் அப்கமிங்கில் வர எல்லா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு கிளியர் பண்ணி உங்களோட லைஃப்பில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகி உங்களோட லைஃப்பில் ஒரு பிக் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் கான்டாக்ட் நம்பர் 9600527687. Once again 9600527687. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல் கோர்ஸ்க்கு வந்துட்டு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே வந்துட்டு ஆக்சசபிளாக கொடுத்துட்ருக்கோம். உங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு எதுன்னு சொல்லி சூஸ் பண்ணி அப்கமிங்கில் வர, அதாவது நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 6 months வந்துட்டு என்னவா இருக்குன்னா ப்ராக்டிஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 months வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஃபால் ஆகிற மந்த்தாக இருக்கும். ஆனால் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் எண்டு டு உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் வந்துட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் உங்களோட லைஃப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அப்டேட் பண்ணி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்துட்டு ப்ராப்பராக ப்ரிப்ரேஷனை கொடுத்து தான் வந்துட்டு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்துட்டு ஸ்டார்ட் டு எண்டு பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு உங்களோட ட்ரைனிங் வந்துட்டு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்கமிங்கில் வர உங்களோட கோர்ஸ்க்கான எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய வந்துட்டு கவர்மெண்ட் ஃபீல்டில் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு வேக்கன்சிஸ் வந்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு எதுவுமே வந்துட்டு தெரியாமல் அதை வந்துட்டு என்ன அப்படிங்கிறத கூட வந்துட்டு பார்க்காம இது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்காம நம்மளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும்னா நம்ம தான் முன்னேறணும், நம்ம தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு மைண்டில் எடுத்துட்டு நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்துட்டு யோசிப்போம். ஆனால் இது வந்துட்டு நம்மளோட கெரியரையே வந்துட்டு வேறு ஃபீல்டுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் எப்போவுமே வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு டைமிங் வந்துட்டு அலோகேட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கோச்சிங் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும் அப்படிங்கிறத மைண்டில் எடுத்துட்டு நீங்கள் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா ஆர்பிஐ, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நியூ ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா என்பிஎஃப்சினா என்ன, பேங்க் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு மேனுவலாக எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் லீட் பை லைக் வந்துட்டு பேங்க் மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு 3 லேயர்ஸ் இருக்குது. என்ன லேயர்? அப்பர், மிடில், லோவர்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதாவது 4 லேயர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னா பேஸு, மிடிலு, அப்பர், டாப்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு 3 லேயராக அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இருக்கிறது எப்போவுமே அதாவது முன்னாடி 4 இருந்து இப்போ 3 மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அப்பர், மிடில், லோவர் இது மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்கேல் பேஸ்டு ரெகுலேஷனுக்கு கீழே தான் வந்துட்டு இதை வந்துட்டு மாற்றிருக்காங்க. ரெகுலேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு கீழே தான். அதோட இயர் பார்த்துக்கோங்க 2021. ஓகேங்களா? ஸோ இந்த ரெகுலேஷனை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேஸை வந்துட்டு மிடில் டு அப்பர் டு வந்துட்டு டாப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை இப்போ வந்துட்டு அப்பரு, மிடில், லோவர் இந்த 3ல் தான் வந்துட்டு நீங்கள் உங்களோட வேல்யூ கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்பர், மிடில், லோவர்னு சொல்லி பிளேஸ் ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்துட்டு ப்ரொபோசல் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்கை நியூ கேட்டகரிஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு என்பிஎஃப்சிக்குன்னு சொல்லிட்டு வாலண்டியராக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னா பிரவா போர்ட்டலுக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ அதுக்கான எண்டு டேட் வந்துட்டு எப்போன்னா
செப்டம்பர் 30, 2026 தான் வரைக்கும் தான். ஸோ பிரபாவோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இது ஆர்பிஐ தான் கொண்டு வந்தாங்க. பிரபா வந்துட்டு ஆர்பிஐ, பிரபாஹா வந்துட்டு செபி. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. பிரபாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் வேலிடேஷன் அண்டு ஆத்தரைசேஷன். அதுதான் வந்துட்டு அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்துட்டு 4 லேயராக இருக்கும். பேஸு, மிடில், அப்பரல், டாப்னு சொல்லிட்டு. இப்போ அதை மாற்றி அப்பர், மிடில், லோவர், அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது போக என்பிஎஸ்சிலாம் வந்துட்டு எகைன் வந்துட்டு வாலண்டியராக டீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பிரபா போர்ட்டலுக்கு கீழேன்னு சொல்லி செப்டம்பர் 30, 2026 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரபாவோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் வேலிடேஷன் அண்டு ஆத்தரைசேஷன். ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குது, மும்பை, மகாராஷ்டிரா. கவர்னர் பார்த்துட்டோம், 26வது கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா. ஸோ ஆர்பிஐக்கு கீழே வந்துட்டு எத்தனை டெபுட்டி கவர்னர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆர்பிஐ வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்துட்டு April 1, 1935. அதுவே ஆர்பிஐயோட ஆக்ட் எந்த இயர்னா 1934. எஸ்டாப்ளிஷ்டு இயர் வந்துட்டு 1935. அவ்வளோ. அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராமிஸ் ஃபார் வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு யூஎல்ஐ யுலிப்னு சொல்லுவோம். ஸோ யுலிப்கில் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் அண்டு லைஃப் கவர் வேரியன்ஸ் வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ எந்த கிரிட்டீரியா கீழேன்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமைசர் சீல்டு அண்டு லாங் லைஃப்காக வந்துட்டு இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார்? கனரா ஹெச்எஸ்பிசி தான் வந்துட்டு ப்ராமிஸ் ஃபார் வெல்த்னு சொல்லிட்டு யூலிப் பேஸ்டு லாங் டேர்ம் ஒரு இன்சூரன்ஸ் வந்துட்டு லைஃப் கவர் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 0 ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாரும் வந்துட்டு லிங்க் பண்ணியிருப்பாங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஓகேங்களா? செபிக்கு கீழே 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க. ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இன்னொன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ கனரா ஹெச்எஸ்பிசியோட லைஃப் இன்சூரன்ஸ் வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா குருகாம், ஹரியானா. சிஓ வந்துட்டு அனுஜ் தாயல் மாத்தூர். நெக்ஸ்ட் நியூஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பி. ஸோ கவர்மெண்ட் மார்க்கெட் கூட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஷியல் ஆக்சஸ் ஃபார் செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு என்ன மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? மார்க்கெட்டுக்கு கீழே வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபினான்ஷியல் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இன்னும் நம்ம மேம்படுத்தணும், ஃபினான்ஷியல் ஆக்சஸ்லாம் இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இவங்க 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. பிஎன்பியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க நியூ டெல்லி. அண்ட் எம்டிஎன்சிஓ யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அசோக் சந்திரா. டேக்லைன் வந்துட்டு நேம் யூ கேன் பேங்க் அப்பான். ஓகேங்களா? அவ்வளோ. அதில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க April 2026க்கானது. ஸோ ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங் இது. ஓகேங்களா? ஸோ ரெப்போ ரேட் வந்துட்டு அன்சேஞ்சடாக 5.25 தான் இருக்குது. இது கண்டினியூஸாக நியூட்ரல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு எஸ்டிஎஃப் வந்துட்டு ஸ்டாண்டிங் டெபாசிட்டரி ஃபெசிலிட்டி வந்துட்டு 5%, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அண்ட் பேங்கிங் ரேட் வந்துட்டு 5.50, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்துட்டு 3.35, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்துட்டு 3%, ஸ்டாச்சுச்சரி லிக்விடிட்டி ரேட் வந்துட்டு 18%. எப்போவுமே இது வந்துட்டு எஸ்எல்ஆர் வந்துட்டு 18% தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ ஜிடிபி வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட்டுக்கு கீழே ஆர்பிஐ வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 6.9%. ஸோ ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டெப்யூட்டி கவர்னர் யாருங்கிறது வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொன்னேன். ஸோ அடுத்து வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க ரிமூவல் டியூ டெலிஜென்ஸ் கீழே வந்துட்டு ரெக்கமெண்ட்ஸ் வந்துட்டு ரிமூவல் வந்துட்டு டியூ டெலிஜென்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இக்காக ஃப்ரெட்ஸுக்கு கீழே வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு ஈஸி ஆக்சசபிளாக வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூயிங் பிஸ்னஸ்ஸு எம்எஸ்எம்இயை இன்னும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். அது போக வந்துட்டு எம்எஸ்எம்இக்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் கேபிட்டல்ஸை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறத தான் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெட்ஸோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ட்ரேட் ரிசீவபிள்ஸ்
டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அதுதான் வந்துட்டு ட்ரஸ்டோட ஃபுல் ஃபார்மு. அது போக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபினான்சிங் ரேட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வர்சஸ் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்க்கு கீழே தான் வந்துட்டு இதை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னா அப்லோடிங்கு, அக்செப்டிங்கு, டிஸ்கவுண்டிங்கு அண்ட் செட்டில்மெண்ட்டு, இன்வைஸ் பில் டைம்லைனு இன்ட்ரடியூஸ் பண்ணது 2014, அப்டேட் பண்ணது 2018, அது போக எக்ஸ்பெண்ட் பண்ணது 2023 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு டியூ டெலிஜென்ஸ்க்காக வந்துட்டு ஒரு சில ரிமூவல்ஸ் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. யாருக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா எம்எஸ்எம்இக்காக வந்துட்டு யார் வந்துட்டு இந்த டியூ டெலிஜென்ஸில் எந்த போர்டு மூலிமா பண்ணுறாங்கன்னா ட்ரட்ஸோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். ஸோ அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறது, அக்செப்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு 2014 வரைக்கும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது போக அப்டேட் பண்ணுறது வந்துட்டு 2018 இது எல்லாமே அப்டேட் பண்ணாங்க. அது போக எக்ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு 2023 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ ஆர்பிஐ வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எகெயின் வந்துட்டு டைட்டர் டைம் லைன்ஸ்னு சொல்லிட்டு இன்வர்டு கிராஸ் பார்டர் ரெமிட்டன்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. பேங்க் வந்துட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு அந்த என்னாச்சு, ஸோ ரிசீவ் ஆகிடுச்சா அமௌண்ட்டு இல்லை வந்துட்டு ரிசீவ் ஆகலையா அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக வித்தின் வந்துட்டு 1 hour. ஓகேங்களா? மேக்ஸிமம் 1 hour தான் வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டு. ஸோ 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நோஸ்ட்ரோ, லோரோ. ஸோ நோஸ்ட்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஏங்கிற பர்சன் போய் அவுட் சைடு போய் இன்னொரு அதாவது ஏங்கிற பேங்க் போய் அவுட் சைடு கண்ட்ரியில் வந்துட்டு பேங்க் வந்துட்டு பேங்க் வந்துட்டு எப்படி சொல்கிறது, பேங்க் வந்துட்டு லான்ச் பண்ணுறது தான் நோஸ்ட்ரோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு பேங்க் இப்போ எஸ்பிஐ இருக்காங்கன்னா அவங்களோட பிரான்ச்சை கொண்டு போய் மலேசியாவில் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க பிரான்ச்லேருந்து நம்மளுக்கு வர்றது எல்லாமே நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு ருப்பியாக கவுண்ட் ஆகி வரும். ஓகேங்களா? அதுவே ஓஸ்ட்ரோனா அவுட் சைடு இப்போ மலேசியாவிலேருந்து இங்கே வந்துட்டு இப்போ டிபிஎஸ் பேங்க் எடுத்துக்கோங்களேன், அது வந்துட்டு மெயினாக வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓஸ்ட்ரோனா அவுட் சைடு கண்ட்ரியோட பேங்க் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ள வருது. அதுவே லோரோ அப்படின்னா நம்ம நோஸ்ட்ரோ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு பேங்க் வந்துட்டு நம்மளால ஓப்பன் பண்ண முடியல. ஆல்ரெடி வந்துட்டு எஸ்பிஐ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ பிஓபி போய் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா எஸ்பிஐ கிட்ட வந்துட்டு ஒரு பர்மிஷன் வாங்கி அவனோட பிரான்ச்சை அவன் வந்துட்டு ஆக்சசபிள் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கிறது தான் லோரோ. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெமிட்டன்ஸ்க்கு கீழே இப்போ அவுட் சைடு இருக்கிற பர்சன்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் மூலிமா அனுப்பணும் அப்படின்னா மேக்ஸிமம் 1 hour வந்துட்டு அவங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. ஃபிமா அப்படின்னா ஃபிமா இதுக்கு கீழே தான் வந்துட்டு சொல்லுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். வந்துட்டு 7 days விஆர்ஆர் வந்துட்டு ஆக்ஷன் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 2 lakhs வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க April 10, 2026. ஸோ அதுவே ரிவர்சல் வந்துட்டு April 17, 2026 போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ கோல் மினிஸ்டர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 25 ரெகனைசேஷன் இன்சூரன்ஸ் ஷூரிட்டி பாண்ட் வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் டு பேங்க்ஸ் கேரண்டி பாண்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு இன்சூரன்ஸ் ஷூரிட்டி பாண்ட் வந்துட்டு போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி லைனை வந்துட்டு இன்னும் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஷூரிட்டி பாண்டால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும் கிரெடிட் எக்ஸ்போசரு, லிக்விடிட்டி, அது போக ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஈக்குவலண்ட்லாம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு வேல்யூபிளான ப்ராஃபிட்டபுளாக வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு க்ரோத் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் ஷூரிட்டி பாண்டை வந்துட்டு கோல் மினிஸ்டர் வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜிஎஃப்ஆரோட ஆக்ட் வந்துட்டு 2017. ஸோ இது இந்த ஏலத்துக்கு கீழே வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு அதாவது எதெல்லாம் வந்துட்டு அக்செப்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஐஎஸ்பி இந்த இன்சூரன்ஸ் ஷூரிட்டி பாண்ட்ஸு, டிமாண்ட் டிராஃப்ட்டு,
ஃபிக்ஸட் டெபாசிட்டு, பேங்கர்ஸ் செக்கு அண்டு பேங்கர்ஸ் கேரண்டிஸு, ஆன்லைன் பேமெண்ட்ஸு இதெல்லாமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க கோல் மினிஸ்டர். ஸோ கோல் மினிஸ்டர் யார் அப்படின்னா கிஷான் ரெட்டி. ஸோ நெக்ஸ்ட் நியூஸு. ஸோ ஜிஎஸ்பி பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிஎஸ்பி பேங்க் வந்துட்டு ஸ்மார்ட் சேவ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக ரீட்டைல் ஆஃபரிங் பண்ணுறதுக்காக, சக்ஸஸ்ஃபுல் அப்கிரேடேஷனுக்காக இந்த ஸ்மார்ட் சேவ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேவிங்ஸு கரண்ட் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி வேரியன்ஸ் வந்துட்டு இப்போ அப்ளிகபிளாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது போக ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 7% வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. சிஎஸ்பி பேங்க் வந்துட்டு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா திருச்சூர், கேரளா. எம்டிஎன்சிஓ யாருன்னு பார்த்துக்கோங்க, பிள்ளை மோண்டல். அதெல்லாம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பேப்பர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சேஃப்கார்ட் டிஜிட்டல் பேமெண்ட் வந்துட்டு ஃப்ராட் ஃப்ராட் பண்ணுவாங்கல்ல அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு சேஃப்கார்டு டிஜிட்டல் பேமெண்ட் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அபவ் வந்துட்டு 10,000 இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ 1 ஹவர்லேருந்து சப்போஸ் வந்துட்டு ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு மாற்றி இது பண்ணிட்டாங்க, இல்லை ஃப்ராட் வந்துட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் 1 ஹவரில் வந்துட்டு அதை ரிகவர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு கோல்டன் ஹார்ஸு, அந்த 1 ஹவர் வந்துட்டு கோல்டன் ஹார்ஸு அந்த ஃப்ராடு பண்ணி எடுத்தாங்கல்ல அவங்ககிட்ட இருந்து ப்ரிவென்ட் பண்ணி அந்த கன்சியூமருக்கே வந்துட்டு கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது போக அடிஷ்னல் வெரிஃபிகேஷன் டிரான்சாக்ஷன், அதாவது கிரேட்டர் தென் 50,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்விட்ச் சேனல், அதாவது ஆன் ஆஃபு, லிமிட்டு, ஆக்டிவேட்டு, கில் ஸ்விட்சு இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம தான் நம்மளுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்துட்டு நிறைய வந்துட்டு அவேர்னஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது போக வந்துட்டு கிரெடிட் கார்டு ப்ரொபோசல் வந்துட்டு 25 லட்சம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேங்க் வந்துட்டு இல்லீகல் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு முள் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இல்லீகல் டிரான்சாக்ஷன் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அதோட பேர் தான் வந்துட்டு இல்லீகல் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. 1 ஹவரில் வந்துட்டு 10,000 ரூபாய்க்கு மேலே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது 1 ஹவரில் வந்துட்டு ரெக்கவர் பண்ணி தரது பேர் தான் வந்துட்டு கோல்டன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் ஃப்ராடு ப்ரிவென்ஷனுக்கு கீழே வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு வித்தின் 1 ஹவர் அந்த கோல்டன் டைம் பீரியட்ல ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் எந்த இயர்ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே பார்த்தோம். அப்கமிங்ல வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் பார்க்கணும்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.